குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? உருளைக்கிழங்கு. இருங்க, நல்லா உட்காந்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து அதில் உப்பு பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு நான் போட்டு இதை பெரட்டி வச்சுருக்கேன். இப்படி ஒரு 5 நிமிஷம் நம்ம பெரட்டி வச்சிட்டோன்னா அது உப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். நாம் அதை உகுத்து விட்டு நாம் அப்படியே அடுப்பில் வச்சு செய்கிறத விட இது இப்படி செஞ்சோன்னா வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு பல் தட்டி போட்டு நாம் இதை அப்படியே தாளிச்சிட்டோன்னா அவ்வளோதான். தேங்காய் பிரியமானவங்க போட்டுக்கோங்க, ஏன்னா ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்காது. நாங்கள் இதை போட மாட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் வத்தல் குழம்பு, சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், தயிர், அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள். எந்த குழந்தைங்களுக்குமே உருளைக்கிழங்கு பிடிக்காமல் இருக்காது. அது உருளைக்கிழங்கு கொடுத்துட்டிங்கன்னா அதுங்க சாப்பிட்ருங்க. ரசம், பொட்டேட்டோ, குழம்பு, பொட்டேட்டோ, எது எடுத்தாலும் ஒரு இது இல்லையா. முட்டை சாதம், குழந்தைங்க எங்கள் வீட்டுக்கு எதிரில், நாங்கள் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டோம். முட்டை சாதத்தை வடித்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா, லஞ்ச் பாக்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னா அதை கொடுத்துட்டோன்னா ரொம்ப பிடிச்சிரும் பிள்ளைங்களுக்கு. உருளைக்கிழங்கு அதுங்களுக்கு தேவை. அதுதான் பன்னீர் பட்டர். இப்போ இருக்கிற குழந்தைங்க பன்னீர் பட்டர் மசாலா கேட்குதுங்க. சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா, இல்லையா உருளைக்கிழங்கு மசாலு, சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா. உருளைக்கிழங்கு இல்லாத நம்ம வாழ்க்கையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். வெங்காயம் இருந்துட்டால் போதும், ஏதோ ஒன்று பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். முட்டை சாப்பிட்றவங்க முட்டை சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு இது உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் பெரட்டி வச்சுருக்கேன். இதுதான் ஒரு வருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, உப்பு போட்டு பெரட்டி நான் வச்சுருக்கேன். அதனால் உருளைக்கிழங்கை பற்றி நம்ம சொல்லணுமா? அதனால் உருளைக்கிழங்கு பொடிமா செய்வது எப்படி, நான் இதை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இதை பெரட்டி வச்சுட்டோன்னா அப்புறம் நம்ம தாளித்து இது பண்ணுறது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு செஞ்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்து கூட காட்டுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த நல்ல தகவல் தரேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பூண்டு பல் தட்டி போட்டு ரவுண்டு, இல்லாட்டினாலும் வேணாம். ஏன்னா பெருங்காயம் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு ரொம்ப சேரும், ஒரு சிலருக்கு சேராது. அதனால தான் நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு பொடிமாஸ் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், எப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்க ருசியாக? நாங்கள் இஞ்சி பூண்டு போடுவோம், ஒரு சிலர் போடுவாங்க. ஏன்னா நாங்கள் இஞ்சி போட மாட்டோம். எங்களுக்கு அந்த பூண்டு 2 பல் தட்டி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த